நான் சங்கரன்கோவில் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, சங்கரன்கோவிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே திருநெல்வேலி வரும்போது, அது உண்மை தானே, அந்த வழியே வரும்பொழுது இடது பக்கம் உள்ள மைதானத்தில் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீம் பேரை சொல்லி, எப்பா வாங்கப்பா, அங்கே வாங்கப்பா, லைனில் நில்லுங்கப்பா, டேஷ் போடுங்கப்பா அப்படின்னு. இந்த மாதிரி குரல்கள் எல்லாமே கிராமங்களில் தான் கேட்கும். டக்குன்னு வண்டி ஓரம் கட்டி போய் நின்று பார்த்தா, எப்பா எவ்வளோ பிளேயர்ஸு, கபடி பிளேயர்ஸு. நம்ம திருநெல்வேலியில் தான் முடக்கி விட்டாங்க கபடியை ஒழுங்காக விளையாட விடாமல். இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி முறைப்படுத்தி பையங்களை விளையாட வைக்கணும். இந்த பாருங்கள், அவ்வளோ பேரும் எவ்வளோ பிஸியாக இருக்காங்க பாருங்கள். எல்லாம் மும்முரமாக விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் பசங்களுக்கு பொதுவாகவே அவங்க தீய பழக்கங்கள்லேருந்து வெளியே வரணும். அவங்க வாழ்க்கையில் லைஃப்பில் ஒரு சரியான லைஃப்பை அவங்க கொண்டு போகணுன்னா ஸ்போர்ட்ஸ் தான். அதுவும் இந்த மாதிரி கபடி, ஃபுட்பால், வாலிபால் விளையாடக்கூடிய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக விளையாண்டே இருப்பாங்க. நிறைய கிராமத்துலேருந்து வந்திருந்தாங்க, நான் பேசினேன். அவங்க யாரையும் கண்டுக்கவே இல்லை. அந்த விளையாட்டில் தான் அவ்வளோ மும்முரமாக இருந்தாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் தான் டீம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தனி யூனிஃபார்மு ஆர்கனைஸ் பண்ணவங்க, டீ கொடுக்குறதும் தண்ணி கொடுக்குறதும், சின்ன சின்ன பசங்கள்லாம் அங்கங்கேயும் ஓடி விளையாடுறதும், ஓரத்துலேருந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறதும், பெரியவங்களாம் நின்று பார்க்குறதும், உண்மையிலேயே இதெல்லாம் பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். நம்ம திருநெல்வேலி நிறைய பேர்கள் வரணும் விளையாடுறதுக்கு கபடியில்.